நோ பெயின் நோ கெயின். ஸோ எல்லா வலிகளுமே மோசமானது தானா, இல்லை வலியில் இப்போ இந்த உடம்பு ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் சோர்னஸ்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நல்ல வலிகளும் உண்டா? சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க, வலி இருக்குது, அதுக்கு we call it as delayed onset of muscle soreness, DOMS-னு சொல்லுவோம். What are the commonly found wrong postures also? என்னை பார்க்க வர தெய்வங்களே அங்கிருந்தா இந்த இன்ஜுரி பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மென்டல் ரெசிலியன்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? நம்ம ஹீலிங்னு சொல்கிறது வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. அந்த ஹீலிங் பொட்டன்ஷியலை நாம் ஃபஸ்ட்டு மதிக்க பார்க்கணும். எக்ஸசைஸ் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன டாக்டர்? நம்ம உடம்பானது நம்ம செல்கள் மல்டிப்ளை ஆகி போகும்போது there is a contact inhibition. ஒரு டாப் 5 டிப்ஸ் as லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒருத்தர் பண்ணணும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு. இந்தியா உலக அளவில் 60% கார்டியாக் டிசீஸில் இருக்கிறவங்க இந்தியன்ஸ் தான், 50% சர்க்கரையோடு இருக்கிறவங்க இந்தியன்ஸ் தான். அப்படின்னா நாம் எல்லாருக்கும் வணக்கம். என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பயனியர் who needs absolutely no introduction and it's such a privilege meeting Dr. Kannan Pugalenthi today. டாக்டர் வணக்கம். வணக்கம். வெல், உங்களோட என்டையர் ஜேர்னி இஸ் சம்திங் வேர் நீங்கள் you've reinvented yourself from the scratch. ஒரு புது டெரிட்டரிக்குள்ளே மேபி 1986-87 நீங்கள் நுழைஞ்சு, that was a time when people didn't know much. என்னது ஸ்போர்ட்ஸ், ஃபிசியோதெரப்பி, இன்ஜுரி மேனேஜ்மெண்ட், பெயின் மேனேஜ்மெண்ட், இந்த எல்லாமே புதுசாக இருந்த சமயத்தில் நீங்களாக உள்ளே நுழைஞ்சு you were self-educated by yourself, trying out things in a new fashion. அதுக்கப்புறம் நீங்களே டேர்ம்ஸ் காயின் பண்ணி ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை நீங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு இட்ஸ் ஃப்ளைங் அவுட் எவ்ரிவேர் அண்ட் யூஆர் டூயிங் திஸ் வண்டர்ஃபுல் சர்வீஸ் டு பீப்புள் அக்ராஸ் ஆல் ஏஜஸ். I've heard so much about you and ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண இந்த இன்ட்ராக்ஷனுக்கு. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் டைம். தேங்க்யூ. என்னை அழைச்சி இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்களில் ஆசிரியர் இல்லாமல் நீங்கள் செய்யறது தான் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு டீச்சர் இருக்காரு, அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னா நீங்கள் சொன்ன எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு அந்த ஸ்பெஷாலிட்டியே இல்லாத போது, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லாத போது, அந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசனை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ஆழமாக பதிஞ்சால் தான் அதை சர்வை பண்ணி வர முடியும். கண்டிப்பாக. லக்கிலி எனக்கு முன்னாடி யாரும் இல்லை, சேலஞ்சும் இல்லாததுனால நாம் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் வாஸ் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இல்லை, நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க. அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். ஒரு சோஷியல் மீடியா கூட இல்லாத காலகட்டத்தில் வேர் யூ கான்ட் லேர்ன், யூ கான்ட் லுக் அப் ஃபார் ரெஃபரன்ஸ், ரிசர்ச். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டிட் தட். பட் உங்களை பார்க்கும்போது இல்லை, எனக்கு ஒரு 100 விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் போல தான் தோணுது. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ் பிகாஸ் என் ஆடியன்ஸ்க்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கு. கண்டிப்பாக. ஸோ பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, வலி அப்படின்றது நம்ம உடம்பு நமக்கு இண்டிகேட் பண்ணும்பொழுது டாக்டர் நமக்கு சொல்கிற விஷயம் அது என்ன, நம்ம பாடி என்ன சொல்ல ட்ரை பண்ணுது அந்த பெயினில்? நார்மலாக நிறைய பேருக்கு சார் இங்கே வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னா நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த இடத்துல அடிபட்டுக்கணும், கீழே இருந்திருக்கணும், அந்த மாதிரி தானே எதிர்பார்ப்போம். நானும் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிக்கிறப்போ இந்த இதில் அடிப்படும், அங்கே அடிப்படும், எப்படி அடிப்படும்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி பார்க்குற மக்களில் அவங்க கீழே விழலை, அடிப்படலை, ஆக்சிடெண்ட் ஆகலை, ஆனால் வலிகளை அவங்களுடைய என்வாயன்மெண்ட்டில் அவங்க உண்டு பண்ணுறாங்க. அப்போது அந்த வலிகள் என்பது நீங்கள் எனக்கு செய்கிறது சரி கிடையாது, நான் இதை ஒத்துக்க முடியாது, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவேன், இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் வலி மூலமாக தான் சொல்ல முடியும். பாடி நமக்கு சொல்லுது. ஆமாம், நாம் ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகுவதற்கு பதிலாக நம்மளுடைய மற்ற டைமென்ஷனையும் எடுத்துக்கணும். ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எமோஷ்னல், ஸ்பிரிச்சுவல், எந்த டைமென்ஷனில் வேணாலும் நாம் அப்பப்போ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரே நேரத்தில் எல்லா டைமென்ஷன்லையும் கூட இருக்கலாம். அந்த டைமென்ஷனில் இருக்கிறதுனால எந்த பகுதி வேணாலும் அதனுடைய இன்புட் மூலமாக இன்னொரு இடத்துல வலிகளை உண்டு பண்ண முடியும் ஃபிசிக்கல் உடம்புக்குள்ளே. ஆனால் ஃபிசிக்கலை தான் அடி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு துக்கம் வெளியில் சொல்ல முடியலங்கிறத ஹார்ட் அட்டாக் வந்தவொடனே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மசில் அட்டாக் வரதை நம்ம புரிஞ்சிக்கல. இதெல்லாம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஹார்ட் தெய்வம் கேட்டகரி, நின்று கொள்ளும். இதெல்லாம் அரசன் கேட்டகரி. மற்ற வரதெல்லாம் தசைகள் உடனே சொல்லு. அடுத்த சார் நேற்று அடிபட்டது இன்னைக்கு வலிக்குதுங்கிற மாதிரி இந்த அடிபட்டது இல்லாமல் வரக்கூடிய வலிகளை நான் அடிக்கடி பார்க்குறேன். அதனால் உங்கள் உடம்பு தயவு செஞ்சு என்னை காப்பாற்றேன்.
நீ கொஞ்சம் ஏதாவது பண்ணினா நான் கொஞ்சம் நல்லா இருக்க முடியுமே அப்படிங்கிறத வலி மூலமாக தான் சொல்ல முடியும். பட் ஆல்சோ தெர் இஸ் ஒன் மோர் திங் விச் தே சே இல்ல, நோ பெயின் நோ கெயின். ஸோ எல்லா வலிகளுமே மோசமானது தானா, இல்லை வலியில் இப்போ இந்த உடம்பு ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சோர்னஸ்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி நல்ல வலிகளும் உண்டா? சரி, இப்போ நாம் வலிகளை நம்ம நோ பெயின் நோ கெயின்னு சொல்லும்போது தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க, வலி இருக்குது, அதுக்கு we call it as delayed onset of muscle soreness, DOMSன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் வார்ம் அப் பண்ண உடனே இந்த வலிகள் மறைந்து விடும். வேறஸ் வார்ம் அப் பண்ண பிறகும் வலிகள் இருக்குன்னா அங்கே டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, உங்களுடைய அத்தியாவசிய தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒலிம்பிக்ஸில் இருக்கீங்க, இது ஃபைனல்ஸ், இந்த ஃபைனல் நம்ம மட்டும் லேர்ன் பண்ண முடியாது. ஐ வில் சே வர்த் இட். நீங்கள் அண்டர் 16 ஏதோ ஒரு காம்படிஷன் சும்மா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போயின்னு இருக்கோம், இதை பற்றி யாரும் ஞாபகம் வச்சுக்க போகிறது இல்லைன்னா அந்த இடத்துல இதை பயன்படுத்தி பிரயோஜனம் இல்லை. ஸோ யூ ஷுட் நோ யுவர் லிமிட்ஸ். ஆனால் ஒரு ஒர்க் அவுட் நார்மல் ஹியூமன் பீங் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லாதவங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிகவரி பீரியடுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் சார்? நீங்கள் இதெல்லாம் பயிற்சிகள் பண்ணாதவங்க பண்ணும்போதும் இட்ஸ் டிஃப்ரெண்ட், பயிற்சிகளை ரெகுலராக பண்ணவங்களும் டிஃப்ரெண்ட், பயிற்சிகளே பண்ணாதவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா எதை பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு வேளை வலி வந்துடுமோ, இந்த எக்ஸசைஸ் பண்ணணுமா, இது தினமும் சொல்லணுங்கிறாங்களே, இந்த மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு நிறுத்திட்டா ஏதாவது மாற்றம் வந்துடும், நிறைய வெயிட் போட்டுடணும், இப்படி ஒரு சந்தேகங்கள் நிறையா இருக்குது. ஆனால் உடம்பு நம்ம பயிற்சிகள் செஞ்சவங்கக்கிட்ட நல்லா பேசி பார்த்தோன்னா, பண்ணலன்னா பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்குதுயா, எனக்கு அன்னைக்கு பண்ணாத அன்னைக்கு எல்லாரையும் கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கேன், நான் அப்படி தான் இருக்கேன். இது அதை பண்ணவங்களுக்கு தான், அந்த தேனை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது இட்ஸ் an addiction. அது ஏன்னா என்டார்ஃபின்ஸ் அண்ட் என்கெஃபிலின்ஸுங்கிற சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. உங்கள் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் டுடே ஐ ஃபீல் கிரேட். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க தயவு செஞ்சு அந்த எக்ஸசைஸினுடைய அருமையையும் பெருமையும் வாயால் நம்ம பேசுகிறதுக்கு பதிலாக என்ன சாக்லேட் இந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சாப்பிட்டனா கூட நீங்கள் சாப்பிட்டாதான் அதனுடைய சுவை உங்களுக்கு புரியும். அந்த யார் சொன்னாலும் அது புரியாது. ஆனால் அதை பண்ணிட்டு அடுத்த நாள் வர வலியை வச்சு ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு உடனே கூட கிவ் அப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 2 விஷயங்கள் அதில். ஒன்று, இந்த மாதிரி பண்ணாதவங்களை எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அந்த எக்ஸசைஸ் பண்ணுற அளவை நாம் குறைச்சி பண்ணோம். 2வது, அவங்களுக்கு வார்ம் அப் பண்ணணும், வார்ம் டவுன் பண்ணணும். இதை எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு இதெல்லாம் எனக்கு வேலை வேண்டாம், நான் தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டேன்னு இல்லாமல் அதையும் பண்ணாங்கன்னா நான் சொன்ன இந்த டாம்ஸும் ரொம்ப குறைஞ்சிருக்கும், வலிகள் இல்லாமல் இருக்கும். வரும்போது அந்த வார்ம் அப் பண்ணாங்களாலே அந்த வலிகள் எல்லாம் நிறைய கம்மியாயிடும். ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு இது பெட்டர் இஸ் தே ஸ்டார்ட் கம்மிங் ரெகுலர்லி, இல்லையா? சூப்பர். ஓகே டாக்டர், இப்போ காமனாக எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால ஆர் மேபி லெட்ஸ் சே ரேண்டமாக அவங்களாவே சும்மா ஒரு செல்ஃப் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இன்ஜுரிஸ் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் உங்களோட அப்சர்வேஷனில் காமன் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது எக்ஸசைசஸில் இன்ஜுரிஸ் வருது அப்படின்னா ஒரு லிஸ்ட் சொல்லலாம். காமனாக நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, நாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அதுவே என்னை எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றிடும், வேறு எதுவும் எனக்கு வேணாம், அப்போ எந்த வழி இருந்தாலும் நான் அதை தான் ப்ளேம் பண்ணுவேன். ஓ ரைட், அந்த காமனை எடுத்துக்காதீங்க. 1. 2வது, நீங்கள் வார்ம் அப் வார்ம் டவுன்னு உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் போய் எக்ஸசைஸ், இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, இன்றைக்கி உடனே நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஓ டைம் ஆயிடுச்சு, நான் காரில் ஏறி ஏசியும் போட்டுக்கிட்டு நான் அப்படியே வெட் டிஷர்ட்டோட வீட்டுக்கு போகிறேன்னா ஆக்சுவலி ஆர் பேயிங் எ பிரைஸ் ஃபார் இட். நாம் செய்யக்கூடிய எக்ஸசைஸை தாண்டி இன்றைக்கி நாம் செய்யணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் ரொம்ப நல்லது. அதை பார்த்துக்கணும். உங்கள் ஹார்ட் ரேட் ரொம்ப முக்கியம். உங்கள் ஹார்ட் ரேட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தது, அது ஒரு 140 160 ரேஞ்சில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஏரோபிக் ஆக்டிவிட்டிக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே போகும்போது 180 எல்லாம் போச்சுன்னா கையில் நமக்கு இன்றைக்கி எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் மானிட்டர்ஸ் இருக்குது, யூ கேன் மேக் இட் அவுட். அதனால் அதை பிடிச்சி பார்க்கும்போது 180க்கு மேலே போகுது ஆன் ஏரோபிக், அதாவது காற்றுகள் சென்று அடையிறதுக்கு முன்னே நம்ம லோக்கல் எனர்ஜி சிஸ்டம்ஸை பயன்படுத்துகிறோம். ஆகையால் அதில் சீக்கிரம் வலி வர வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பண்ணுற எக்ஸசைஸில் எந்த எக்ஸசைஸ் முதல்ல ஆரம்பிக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுலேயே நீங்கள் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் விச் யூ ஸ்போக் அபவுட் வாஸ் இந்த வார்ம் அப் பார்ட், அதை இக்னோர் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெச்சிங் இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு. பட் அதை பண்ணுற ஒரு பெரிய க்ரௌட் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், பிட்வீன் மொபிலிட்டி ட்ரில் வார்ம் அப் வெர்சஸ் ஸ்ட்ரெச்சிங் எதுக்கு நீங்கள் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? சரி, முதல்லலாம் நம்ம வார்ம் அப் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். நம்ம லிட்டராக அந்த இடத்துல போய் பிடிச்சிக்கோங்க, அங்கேயே இருங்க, ஹோல் போய் இந்த பண்ணுங்க அப்படின்றத சொன்னோம்.
இப்போ இருக்க ரிசர்ச் மூலமாக அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி, அதாவது விளையாட்டை காம்படிட்டிவ் லெவலில் ஆடுறவங்களுக்கு உடனடியாக மேக்ஸிமம் ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் அது பிடிக்க முடியுது அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க டைனமிக் வார்ம் அப்னு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அந்த டைனமிக் வார்ம் அப் யாருக்கு அப்படின்னு சொன்னால் காம்படிட்டிவ் அத்லெட்டிக்ஸ்னு சொன்னது. ஃபார்முலா 1 ரேஸ் காரை ஓட்டுறவனுக்கு ஒரு ரூலும் ஸ்ட்ரீட் காரை ஓட்டுறவனுக்கும் ஒரு ரூல் இருக்குது. ரைட். இங்கே யாரும் காம்படிஷனுக்கு இல்லை. ரைட். இட் இஸ் ஒன்லி அ ஹாப்பினஸ் தட் யூ ஆர் டூயிங். இதை பண்ணால் எனக்கு நன்மை கிடைக்குது. இதுக்கும் காம்படிஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை சொன்னதுக்கு தான் மொபிலிட்டி எக்ஸசைஸஸ் நம்ம சொன்னபோது இப்போது மேரத்தான் நடத்துகிறாங்க வச்சுக்கோங்களேன், அங்கே எல்லாமே மாறிடுச்சு. முதல்ல இருந்த நாங்களே ஓரளவுக்கு சொல்லி கொடுத்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் இன்றைக்கி போயிட்டு டைனமிக்காக, அதாவது மூமெண்ட்டோடையே ஸ்ட்ரெச்சை கொண்டு வர பார்க்குறோம். ஓகே, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸை வார்ம் டவுனில் வச்சுருக்கோம். இதை ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நாம் எல்லாரும் என்னத்தை ஒவ்வொரு தடவும் பண்ணியிருக்கோமோ அதே ரிப்பீட்டடாக பண்ண. ஓகே, வாட் ஆர் த காமன்லி ஃபவுண்ட் ராங் பாஸ்டர்ஸ் ஆல்சோ? இப்போ உட்கார்றது, படுக்கிறது, ஃபோனை பார்க்கறது, டிவி பார்க்கறதுன்னு நிறைய விஷயங்கள் தப்பாக போயிட்டு இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்க்குற நோட்டீஸ் பண்ணுற விஷயம்? என்னை பார்க்க வர தெய்வங்களே அங்கேருந்தா வேற ஒன்றுமே பண்ணி அவங்க கஷ்டமான ஒரு பயிற்சிகள் பண்ணி என்னை பார்க்க வந்தாங்கன்னு சொன்னால் அது மிஞ்சி போனால் 5-10%. ஸோ சேட். 10% தான் நான் ஸ்போர்ட்ஸ் டாக்டராக படித்து குங்ஃபு, கராட்டே, பிரேசிலியன் ஜுஜுட்ஸு, ரெஸ்லிங், பாக்ஸிங் அப்படின்னு நீங்கள் இருக்கிற இன்ஜூரியஸான ஸ்போர்ட்லாம் தேடிலாம் கூட எனக்கு வர பர்சன்டேஜ் 10%. ஹவு சேட். செஜென்ட்ரி ஆகிட்டாங்கல்ல எல்லாரும். அதனால் நாம் மித்த வர 90% கை நுனியை நோத்தி கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி எல்லாம் பேக்கு. இதில் குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து வயோதிகள் எவ்வளோ வயதானாலும் இன்றைக்கி செல்ஃபோனுக்குள்ளேயே நான் கேம்ஸ் ஆடின்னு இருப்பேன். எனக்கு டைம் போகிறதே தெரியல. அடுத்தது நம்ம ஸ்பைன் கிட்டத்தட்ட மற்ற மிருகங்கள்லாம் 4 காலில் நடந்துக்கிட்டு இருக்கேன். நாம் மட்டும்தான் 2 காலில் நடக்கிறோம். அந்த 2 காலில் இருக்க ஸ்பைனை நாம் இப்படி வளைச்சி அப்படி வளைச்சி எப்படியோ ஒரு ஸ்கோலியோசிஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், வளைந்த ஒரு ஸ்பைன். அந்த ஸ்பைன் மாதிரி வச்சுக்கிட்டு நாம் லங்ஸ் எக்ஸ்பான்ஷனையும் குறைச்சி ஆக்சிஜன் சப்ளை, கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் எல்லாம் மாற்றுறோம். அதுக்கான உடம்பு என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்துருவாங்க. இதில் ஒரு பாஸ்டரை பிடிச்சி இதை கண்ணிக்கும் அந்த வேலை கிடைக்கும் வெவ்வேறு ஆங்கிளில். ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ் அண்ட் பெயின்ஃபுல் ப்ராசஸ். அதை இன்னொருத்தருடைய அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாம் கொடுக்கறதுக்கு பதிலில் ஒருத்தரும் அவங்க உடம்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உங்கள் ஸ்பைன் நேராக இருக்கும்போது உங்கள் டயஃப்ரம், அதாவது நம்மளுடைய டயஃப்ரம் கீழே போகணும். இது கீழ்ப்பகுதி இந்த பக்கம் போனாலும் இது கீழே வந்தாலும் நம்முடைய எக்ஸ்பான்ஷனுக்கு அது உதவாது. ஸோ நம்ம உட்காரும்போது இது 2 பகுதியும், நம்மளுடைய பெல்விக் பகுதியும் நம்மளுடைய டயஃப்ரமும் ஆங்கிள் மாறாமல் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இல்லாமல் இருந்தாலே நாம் ஏற்கனவே பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அந்த பிரச்சனைகள் டயஃப்ரம் இஸ் நாட் ஓன்லி அ ரெஸ்பிரேட்டரி மசில் பட் ஆல்சோ அ பாஸ்டரல் மசில். அந்த பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதையும் லம்பார் ஸ்பைனை நம்ம நல்லா கீழே குனியறது, எந்திரிக்கிறதெல்லாம் பண்ண முடியும்னா இவர் சப்போர்ட்னால தான் பண்ண முடியுது. ஓகே டாக்டர், இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்தோம்னா ஐவ் மெட் சோ மெனி பீப்புள் ஒரு சஃபரிங் ஃப்ரம் இன்ஜுரிஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில். சில பேர் கொஞ்ச நாள் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ரொம்ப நூடுலாக இருப்பாங்க. சில பேர் ஒரு லாங் பேட்டில் ஆஃப் இன்ஜுரி இருக்கும், மீண்டும் வந்துருவாங்க. சில பேர் டாக்டர்ஸே இல்லை லைஃப் முழுக்க உங்களுக்கு இந்த இன்ஜுரி இருக்கும், இதோட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும், உங்கள் காலை அசைக்க முடியாது, இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதையும் மீறி ஏதோ ஒரு மிராக்கல் மாதிரி அவங்க நார்மல் லைஃப்க்கு வந்ததையும் நான் பார்த்துருக்கேன். சம்வேர் விச் இஸ் ஆல்சோ டோல்ட் மீ இந்த இன்ஜுரி பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மென்டல் ரெசிலியன்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? நீங்கள் கரெக்டான ஒரு வேர்டை சூஸ் பண்ணிங்க. அதில் ரெசிலியன்ஸ். இந்த ரெசிலியன்ஸ்னால் என்ன? நீங்கள் ஒரு தலையாட்டு பொம்மை இப்படி தட்டி விட்டிங்கன்னா அப்படி போயிட்டு திரும்ப அது வந்துடும். எத்தனை தரம் தட்டினாலும் போயிட்டு வந்துக்கினே இருக்கும். அதுதான் ரெசிலியன்ஸ்னு சொல்கிறோம். என்ன கீழே தட்டினாலும் நான் எழுந்து வந்துடுவேன். டாக்டர் சொன்னாலும் ஆக முறை. ஏன்னா அந்த இடத்துல எங்ககிட்ட 20% இருக்குது, உங்ககிட்ட 80% இருக்குது. காமனாகவே நம்ம உடம்புக்குள்ளே ஆறுவது, நம்ம ஹீலிங்னு சொல்கிறது வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. அந்த ஹீலிங் பொட்டென்ஷியலை நாம் ஃபஸ்ட்டு மதிக்க பார்க்கணும். ரெண்டாவது, மருத்துவர்களாக நாங்கள் ஒரு சென்சிட்டிவிட்டியை லூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு அவ்வளோ விதமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்,
வில்மா ருடால்ஃப்னு ஒரு அத்லீட்டு. அவங்க வந்து குழந்தை பருவத்தில் ஒரு 4-5 வயசில் நடக்கவே முடியாது, ஓகே ஓவர் அப்படின்னு யூஎஸில் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா இங்கே தூக்கிட்டு போய் அங்கே தூக்கி அந்த அம்மா விடலை. மதர் நெவர் லெஃப்ட். ஷீ வெண்ட் இங்கே போய் அங்கே போய் மசாஜ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு குழந்தைய நடக்க வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலில் ஓட ஆரம்பிச்சுது. இந்த குழந்தை எங்கே முடிச்சதுன்னா 1960 ரோம் ஒலிம்பிக்ஸில் 100 meters வேர்ல்டு ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் உமன் டு டூ பிலோ 11 seconds. வண்டர்ஃபுல். அங்கே டாக்டருங்க சொல்லிட்டாங்க நீங்கள் நடக்கவே முடியாது. வாவ். அப்படின்னா ஒரு வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை தனக்கு சேலஞ்சாக மாற்றுறதும் அந்த வார்த்தையை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக எடுத்துக்கிறதும் இஸ் அ டிஃப்ரென்ஸ். வாவ், தட் இஸ் ஃபெய்த் இல்லையா? அந்த ஃபெய்த் தான் அந்த மாமா மேட் அ டிஃப்ரென்ஸ். the mom, yeah. அந்த வில்மா ருடால்ஃப் இஸ் டுடே ஹிஸ்ட்ரி பிகாஸ் 11 secondsக்கு கீழே அது வரலும் ஓடல பெண்மணிகளே உலகத்தில் கிடையாது. இந்த ஜென்ரேஷனோட ஒரு பெரிய விஷயம் நான் அதை பார்க்குறேன். தோல்வி அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. உடனே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் தட்? எதையுமே நாம் செய்யும்போது அந்த காரியத்தில் இந்த வெற்றி தோல்வியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ விளாடுற இன்றைக்கி பார்க்குற பிளேயர்ஸ் எல்லாரும் இந்த பந்துக்கு அவுட் ஆட்டனா டீமே காலி அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்ரோச் பண்ணாமல் இந்த பந்து சிக்ஸருக்கு போகுது, இந்த பால் வின்னர் ஆகிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஜோக்கோவிச்சோ ஒரு ஸ்கின்னரோ அடிக்கிறாங்க. முக்கியமானது என்னென்னா பள்ளியில் கிடைக்கிற வெற்றி, பாடங்களில் கிடைக்கிற வெற்றி மட்டும் வெற்றி அல்ல, வாழ்க்கையோட வெற்றி அல்ல. அது வேற. யா, அஃப்கோர்ஸ். ஐ வாண்ட் டு டச் அப்பான் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். உங்கள் பக்கத்தில் நான் இருந்துட்டு அதை பற்றி கேட்கலன்னா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க எக்ஸசைஸ் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன டாக்டர்? பேசிக்கலாக நம்ம உடம்பானது நம்ம செல்கள் மல்டிப்ளை ஆகி போகும்போது தெர் இஸ் அ கான்டாக்ட் இன்ஹிபிஷன். அதாவது ஒரு செல் இன்னொன்று தொடும்போது ஒரு பஸ்ஸில் நம்ம யாராவது பட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம், உடனே நோந்துக்கிறோம். இது வந்து ஒரு அதை தொட்ட ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு, ரிஃப்ளெக்ஸ். உடனே என்ன பண்ணுவோம், நோந்துப்போம். எருமாடு மாதிரி நிற்கிறான்டா, அவன் மேலே விழுறான்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் போயிடும். அப்போ தான் கேன்சர் வளர்கிறதுக்கு வாய்ப்பே வருது. தி சுல் வென் மல்டிப்ளைஸ் இட் கான்டாக்ட்ஸ் அதர் செல் இட் ஸ்டாப்ஸ். இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது ரெகுலராக பண்ணும்பொழுது உங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் டு ஃபைட் அகேன்ஸ்ட் ஆல் தீஸ் கேன்சரஸ் செல்ஸ் இஸ் ஹை. ஓகே. இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா ஓகே பண்ணக்கூடிய WBC இஸ் யூ சி ஆல் த கெப்பாசிட்டிஸ் ஆஃப் நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்குறோம் இல்லையா, அவங்க எதெல்லாம் கேஜெட் போட்டுக்கிட்டு அவங்க வந்து அப்படி நிற்கிறான். அப்போ வந்து வா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அவன் வந்து ஸ்வாட் டீம்ஸ் ஆகுது. இந்த ஸ்வாட் டீம் பண்ணது இங்கே ஒன்று வச்சுருக்கான், அங்கே ஒன்று வச்சுருக்கான், அப்படி வச்சுருக்கான், எதெல்லாம் இவன் எப்போ பயன்படுத்துவோம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய போலீஸ் ஃபோர்ஸ் இன்சைட் ரெடி ஆகிடுது. அதனால் கேன்சரஸ் செல்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிட முடியும். அப்போ ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது கேன்சரஸ் செல் உருவாக்க வேண்டிய காரணங்களே குறையுது. உருவாகினாலும் அவர்களை ஏர்லியாக பிடிச்சி அது எடுத்து கொண்டு போயிடுது. இதெல்லாம் புரிஞ்சுன்னா கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி. அடுத்தது கேன்சர் வந்த நிலையிலும் ரெகுலராக மாடரேட் இன்டென்சிட்டியில் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எய்ட்ஸு, கேன்சர் இந்த மாதிரி நோய்களுக்கு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான் முக்கியம். வெளியிலேருந்து கொடுக்கறது ஒரு பகுதி, உள்ளே இருக்கிறது இன்னொரு பகுதி. அந்த உள்ளே இருக்கிற மெட்டீரியல் மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கு. அந்த கண்ட்ரோலை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். இங்கே நான் என்ன வார்த்தை சொன்னேன்னா மாடரேட் இன்டென்சிட்டி, நாட் ஹை இன்டென்சிட்டி. மாடரேட் இன்டென்சிட்டியில் எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களுக்கு நோய் வராத தன்மையை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு லிட்ரேச்சரில் இருக்கு. நான் சொல்லணுன்றதுனால அல்ல, கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து இப்போது சின்ன யங்ஸ்டர்ஸ் மத்தியிலேயே வந்து பரவலாக வந்துட்டுருக்கு. ஸோ வாட் ஆர் த ப்ராபப்ளி நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு டாப் 5 டிப்ஸ் அஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒருத்தர் பண்ணணும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு? இதை நான் யாருக்கு முதல்ல வைப்பேன்னா பெற்றோர்கள், பள்ளியில் பயிலும் ஆசிரியர்கள், பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள். ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன்னா அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸை மாற்ற முடியும். ஏன்னா 2010க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் மே நாட் அவுட்லிவ் தேர் பேரண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னே அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி இருக்குது. அதனால் தன் வாழ்நாள் காலத்தில் தன் குழந்தைகள் உயிரோடு இல்லைன்னா அதை விட கொடுமை எதுவும் இல்லை. அங்கே ப்ரிவென்டபிள் டிசீசஸ், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸை அவாய்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா
அதை வேக்சின்னு சொன்னீங்கன்னா அது எக்ஸசைஸ் மூலமாக இருக்குது, யோகாவால் இருக்குது, தைச்சியால் இருக்குது, டான்ஸ் இருக்குது, மார்ஷல் ஆர்ட் இருக்குது, மாதிரி பல விதமான ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட நாட்டில் இருக்குது. அதை எதையாவது ஒன்றத்தை பயன்படுத்துங்க. யாருக்கு என்ன பிடிக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு, அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன பிடிக்குதுன்னு கண்டுபிடிங்க. சில பேருக்கு யோகா பிடிக்குதுன்னா யோகா போகலாம். யோகத்தில் வந்து இதுவரையிலும் உலகத்தில் அப்படி ஒரு சயின்ஸே கிடையாது. அந்த மாதிரியான அதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஆனால் அது வெறும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கிடையாது. எக்ஸசைஸையும் யோகத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இந்தியா வந்து உலக அளவில் 60% கார்டியாக் டிசீஸில் இருக்கிறவங்க இந்தியன்ஸ் தான், 50% சர்க்கரையோடு இருக்கிறவங்க இந்தியன்ஸ் தான். அப்படின்னா நாம் எதுலையோ ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இதில் ரொம்ப ஃபஸ்ட்டு உட்காந்துட்டோம். நல்ல விஷயம். ஆமாம். இப்போ டாக்டர், நம்ம வந்து எக்ஸசைஸ் பற்றி பேசுகிறோம்ல, ஹவ் யூ சீன் ஆல்சோ அதர் சைட் ஆஃப் இட்? நான் நோட்டீஸ் பண்ணது சொல்கிறேன். பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இல்லை மெரினா பீச்சில் போய் 1 hour நடந்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நல்ல பொங்கல் வடை அது எல்லாத்தையும் காலைல மாங்குன்னு சாப்பிட்டு அந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸு இன்னும் வந்து ரப்சர் பண்ணுற லெவலுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலையும் நான் பார்க்குறேன். நம்மளுடைய பசிக்கு சாப்பிடாமல் ருசிக்கு சாப்பிட்றோம். நம்ம ஒரு மிருகனா சமைச்சு சாப்பிட்டோம், வந்ததெல்லாம் அப்படியே சாப்பிடுது. ஆமாம், ஓகே. ரெண்டாவது, நம்மளுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சரில் இன்றைக்கும் ஃப்ரீயாக இருக்கீங்களா, சாப்பிட போகலாமா, அதான் ட்ரீட் பர்த்டேனா ட்ரீட் கொடுக்கணும். ஆமாம், எல்லாமே ட்ரீட் கொடுக்கணும், நிறையா சாப்பிடணும். அதுவும் நம்ம போய் உட்காந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா தேவையில்லாமல் சாப்பிடுவோம். இதே நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்னா யோசிச்சு இதை போட்டானா இது எவ்வளோன்னு யோசிக்கணும். அப்போது இந்த அளவுக்கு மீறி நம்ம பசி இல்லாமல் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தேவைகளை மேலே நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்க. அப்போ உடம்பு என்ன நினைக்குதுன்னா, ஐயோ பாவம், இனிமேல் சாப்பாடே கிடைக்காத மாதிரி சாப்பிட்றாரு, ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காதோ அப்படின்னு அதை ஃபேட்டாக மாற்றிக்குது. ரைட். நம்ம உள்ள பேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த ஸ்டோரேஜ் அதிகமாக இன்கம் டேக்ஸ் ரைடு வர மாதிரி உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ரைடு வரும். அந்த ரைடு நான் சொன்ன நோய்கள் மூலமாகவோ இல்லை ஹார்ட் அட்டாக் மூலமாகவோ இல்லை தொப்பை மூலமாகவோ டெபாசிட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த டெபாசிட்டை நாம் வராமல் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்க்குறீங்க, உங்கள் ஸ்கூல் ஃபோட்டோவை பார்க்குறீங்க, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி ஆகிட்டேன்னு. அப்போ நிறைய பேருக்கு அந்த படத்தை பார்த்து ஒரு ஏக்கம். ஆனால் என்றைக்கு இந்த படத்தை இதே மாதிரி வச்சுக்கணும்னு சொல்கிறோமோ அதுவும் ஒலிம்பிக் கோல்டு தான். ஐ லவ் தட்ஸ் இன்ஸ்பிரேஷன். ஆமாம். அடுத்தது, பயிற்சிகள் தினமும் தேவை. இந்த பயிற்சிகள் இல்லாமல் ஸ்கூலை விட்டு பையன் போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் பல்லு விளக்குற மாதிரி குளிக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது, நீங்கள் இன்றைக்கும் காலையில் எழுந்து நான் பல்லு விளக்கு வந்து காஃபி குடிக்கிறேன், பல்லு விளக்கு வந்து சாப்பிட்றேன், குளிச்சுட்டு வந்து நான் பூஜை பண்ணுறேன், இந்த கான்செப்ட் உள்ள டீப்பாக இறங்கிடுச்சு. சார் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணல சார், என்ன பண்ணோம், கொஞ்சம் நடந்துட்டு வந்தேன்னா போய்ட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறது இல்லாமல், சார் போகிற இன்றைக்கி என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும், இது இருக்கக்கூடாது. அடுத்தது, உங்களுடைய தூக்கம். பிக் ஒன். சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு, சன்செட் ஆன பிறகு நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லோ இதுக்கு போயிடுச்சு. இந்த லைட்ஸை நாம் போட்டதுனால என்னால் 12 மணிக்கு மேலே கூட படிக்க முடியும், வேலை செய்ய முடியும். ஆனால் ஆக்சுவலாக உலகத்தில் இருக்க எல்லா மருந்தும் சூரியனுடைய இது கீழே போச்சுன்னா கரெக்ட். அதை புரிஞ்சு நாம் 8 மணிக்குள்ளையாவது, 6 மணிக்கு வேணாம், 8 மணிக்கு முன்னையாவது சாப்பிட்டோன்னா அடுத்த வர ஒரு மீலானது பிரேக் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட்டே கிடையாது, நெக்ஸ்ட் மீல், நெக்ஸ்ட் மீல் உடனே அடுத்தடுத்து. 12 மணிக்கு சாப்பிட்டேன், 4 மணிக்கு கூட. இப்போ நைட்டில் வேலை செய்கிறவங்க, நைட்டில் அவங்க செய்யும்போது சாப்பாடு பசிக்குது, ஏன்னா அவனுக்கு சும்மாவே உட்காந்துருக்கேன், தூக்கம் இல்லைன்னா இதையாவது போட்டேன்னா தூக்கம் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம எதாவது மன்ச் பண்ணி அவங்க வெயிட் போட்டாங்க. அப்போது இதெல்லாம் மாறணும்னா ஸ்லீப் இஸ் எசென்ஷியல். ஓகே. அந்த ஸ்லீப்பை 8 மணி நேரம் ஒருத்தருக்கு தேவை. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன அப்படின்னா, ஒரு செகண்டில் அப்படின்னு தூக்குத்து இல்லையா, அந்த செகண்டில் வரக்கூடிய மாற்றம் இஸ் அ அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் டு அ ஸ்டிமுலஸ். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரெஸ். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அலாம் பட்டனை இப்போது, ஐயோ சார் அந்த சிங்கம் இருக்குது சார், ஓடணும் பிக்சரும் போட்டிருக்கேன் பார்த்துருச்சா போடுங்க போகணும் அப்படின்னு அடுத்த செகண்ட் உங்கள் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி லங் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காகத்தான் இந்த ஸ்ட்ரெஸ் எஸ்கேப் மெக்கானிசம், ஃபைட் ஃப்ளைட் மெக்கானிசம் இருக்குது. அதே குழந்தை இங்கே இருக்குது, இந்த இது வந்துருச்சா நீயா நானா பார்த்துருவான், என்னை முடிச்சு தான் நீ அங்கே போக முடியும், விட முடியாது அப்படிங்கிற ஃபைட் ரெஸ்பான்ஸ்.
இல்லைன்னா துண்டகணம் பயந்து இந்த 2 ஃபைட் ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் நீங்கள் தப்பிச்சு போக முடியும். அந்த தப்பிச்சு போகக்கூடிய பாசிபிலிட்டியை நீங்கள் அங்கே தான் உண்டு பண்ணுறீங்க. அது வந்து த லாஸ்ட் ஃபைண்ட் விச் யூ கால் அஸ் த ஃப்ரைட் மெக்கானிசம். உங்கள் ஃப்ரைட் மெக்கானிசம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் இந்த சிங்கம் பிடிச்சிடுது மான, அதுக்கப்புறம் பசங்க விட்டுடும், என்ன ஒன்று பண்ணிக்க யூ சரண்டர் பேசிக்கலி. இல்லை அந்த சமயத்தில் சிங்கம் வந்து ஓகே பிடிச்சிட்டோன்னு ஒரு ரிலாக்ஸ் ஆச்சு, அடுத்த செகண்ட் அது ஓடும். இது தப்பிக்கிறது ரொம்ப 1% 2% தவிர அதுவங்க எல்லாரும் வேண்டி பண்ணுறேன். அது ஏமாற்றி போகக்கூடிய அளவுக்கு அதுக்கு தெரியணும், எல்லாம் முடிச்சிட்டேன் இனிமேல் ஒன்றும் இல்லை விட்டுற போகிறேன் அப்படின்னு நினச்சி அப்படி ஸ்லோ ஆகும்போது இட் ஹாஸ் டு ரன். இட் ஹஸ் சீன் இன் பிக்சர்ஸ் ஆல்சோ தே எஸ்கேப். தட் லைன் இஸ் டயர்ட், ஆல்ரெடி இவ்வளோ பிடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், திரும்பவும் போயினா ஓடுற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. இப்போது உங்களுடைய மனதளவில் தான் மாற்றம். நீங்கள் என்ன எண்ணம் வச்சுருக்கீங்களோ அதுதான் உலகம். அந்த உலகத்தை அவங்க பார்க்குறதா நினச்சி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிக்கிட்டீங்க. அதெல்லாம் எப்போ மாறும்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மாறும். ஏன்னா நீங்கள் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொன்னல, ஃபைட் ஃப்ளைட் மெக்கானிசம் போகும்பொழுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது, கூடவே மற்ற மாற்றங்கள் உள்ளே வந்துடுது. இது அனைத்துமே இந்த பயிற்சிகள் கொடுக்குது. அதான் நீங்கள் கேட்டிங்களா மெடிடேஷன் பண்ணலாம், ரைட், நிச்சயமாக. ஏன்னா எல்லா ஸ்லேட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிட முடியும். உள்ளே நம்ம ஆழமாக போட்டு வச்ச பல மெட்டீரியல் விச் இஸ் கார்பேஜ், அதெல்லாம் குப்பை கொட்டி வச்சுருக்கோம். இவன் சொன்னான் அவன் சொன்னான் எனக்கு பிடிக்கல, அவளை கண்டாலும் எனக்கு எரிச்சல், இது எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிட்டு அவங்க யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தால் தான் எனக்கு வேண்டியவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடியும். இவங்க பண்ணிட்டாங்கங்கிறத என்னதை வச்சுன்னா ஒன்றும் சேலஞ்ச் ஆகாமல், சேலஞ்ச் ஆனால் அதை எதிர்த்து சண்டை போட முடியும். ஆமாம், இல்லை சக்கம்பாயிட்டிங்கன்னா நீங்கள் அடிமையாக்க முடியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்னவா செஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் ரொம்ப தீவிரமாக ஒரு எந்த நபர் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவது ஒரு சர்ப்ரைஸே கிடையாது. அவங்க வெற்றி அடையலைன்னா தான் சர்ப்ரைஸாக இருக்கணும். பியூட்டிஃபுல் டாக்டர். ஒரு பெயினில் ஆரம்பித்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் எப்படி நீங்கள் லைஃப்பில் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறீங்களோ உங்களோட தெரப்பியில், ஐ திங்க் ஆல் த டாபிக்ஸ் ஹவ் பீன் கவர்ட் ஃப்ரம் எக்ஸசைஸ் டு மென்டல் வெல்பீயிங், ரெசிலியன்ஸ் அண்ட் ஃபைனலி வந்து ஹவு டு அப்ரோச் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். such golden words. உங்களுடைய அட்வான்டேஜ் என்னென்னா யூ ஆர் ஏபிள் டு சூஸ் த ரைட் வேர்ட், கரெக்டான வேர்ட். ரெசிலியன்ஸ் தான் நான் தந்தாலும் ரெசிலியன்ஸ் வார்த்தை படிச்சிருக்கேன், ஆனால் அது வந்து வரணுமே, அங்கே வந்து சேரனா காலி. அப்போ அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு அது வந்து அடையும் போது யூ கேன் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் இன்டர்வியூ. Right. அதுதான் உங்கள் அட்வான்டேஜ். ஆனால் ப்ளீஸ் யூஸ் இட். And I'm very Thank you, doctor. It's such an honor that I sat next to you and did this today. Thank you so much. யாரும் உலகத்தில் பெரியவங்க இல்லை, எல்லாரும் ஈக்குவல் தான். இந்த ஈக்குவாலிட்டியில் நீங்கள் சொன்னதை வச்சு நான் எங்கேயோ போயிட முடியும். எனக்கும் இந்த நல்ல வார்த்தைகள் கொடுக்குற மனசு உங்களுக்கு இருந்ததில்லை, அதுதான் முக்கியம். Thank you.